வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் சுற்றுச்சூழல் குறித்த அரசியல் பேச இருக்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் தற்போது அதிகமான வெயிலை இந்த ஜென்ரேஷனில் எங்களோட ஆயுட்காலத்தில் நாங்கள் அதை பார்க்குறோம். இந்த அளவுக்கான வெயில் இது முன்னாடி பார்த்ததில்ல. இந்த அளவுக்கு வெயிலுக்கான காரணம் என்ன? பொதுவாக இது நமக்கு சம்மர் தான். ஸோ நமக்கு சங்க இலக்கியங்கள் தொட்டு இது வந்து நமக்கு முதுவேலை காலம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு 1000-2000 வருடங்களாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த இயல்பு, இந்த சீசனல் சேஞ்ச் நம்ம சொல்லுவீங்களா, குளிர்காலம், அதுக்கு பின்னாக வரக்கூடிய வெயில் காலம் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு இந்த மே, ஜூன், ஜூலை அப்படிங்கிறது இயல்பாக இந்த டிராபிக்கல் ரீஜனில் இந்த பகுதியில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். ஸோ இது நமக்கு சம்மர் தான். ஆனால் தற்போது அதனுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ வெயில் நமக்கு வந்து புதுசு இல்லை. இந்த வெயிலோடு சேர்த்து வருகிற இந்த வெக்க அதிகப்படியான வெயிலினுடைய அந்த தாக்கம், அதனுடைய சூடு, இதுதான் நமக்கு அதிகமாக இருக்கு. அப்போ இது ஏன் நிகழ்கிறது? இது மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்றில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. நம்ம இப்போ மீனம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் முன்னாடி வந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் 2003 பதிவாகி இருக்கிறதா தகவல் வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா அது என்றோ ஒரு நாள் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கு. அதுவுமே வந்து கடந்த 20 வருடத்துக்குள்ளாக தான். 100 வருடங்களுக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு 100-150 வருடங்களாக நாம் பதிவு செய்யப்பட்ட நம்மளோட டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு 40 நெருங்கக்கூடிய அளவிலான ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு வந்து கிடையாது. அப்போ நிறைய மாவட்டங்கள், ஏறத்தாழ 17 மாவட்டங்களில் ஹீட் வேவ்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த சம்மரில் நாம் வந்து பார்த்துக்கோம். அப்போ இதற்கான காரணங்கள் என்ன? அப்போ இயல்பாக இருக்க காரணம் என்னன்னா இது வந்து சம்மர் பீரியட் அப்படிங்கிறது. கூடுதலாக இது வந்து எல்லினோ வருடமாகவும் இருக்கிறது. எல்லினோ அப்படிங்கிறது அது வந்து இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு வெதர் பேட்டர்ன். அது வந்து நமக்கு டிராபிக்கல் ரீஜன்ல பூமியினுடைய அந்த பகுதியில் நிகழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். இது எல்லினோ வருடமாக இருக்கும் போது அந்த பகுதியிலிருந்து அதிகப்படியான சூடான காற்று நமக்கு இயல்பாக வரும். ஸோ அதனுடைய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோடு சேர்த்து கூடுதலாக இதோட இன்னும் அதிகம், இந்த வெப்பத்தை இன்னும் அதிகமாக இன்டியூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஃபேக்டர் எதுனா குளோபல் வார்மிங். மொத்தமாக பூமி வந்து சூடாகி கொண்டு வருகிறது. பூமியோட சராசரி வெப்பம் அப்படிங்கிறது கடந்த 150 வருடங்களில் 1.2 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி உயர்ந்து விட்டது. அதுவும் கடந்த 50 வருடங்களில் 0.8 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கு. அப்போ பூமியுடைய சராசரி வெப்பநிலை வேகமாக உயர்ந்து கொண்டு வருவது என்பது ரீஜனலாக இருக்கக்கூடிய பாதிப்பை அதிகம். அப்போ நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வெயிலினுடைய தன்மையை பன்மடங்கு அதிகரிக்கின்ற வேலையை காலநிலை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் செய்து கொண்டிருக்கிறது, குளோபல் வார்மிங் செய்து கொண்டிருக்கு. அதனோட பாதிப்பு தான் இருக்கு. இப்போ வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் நம்மளோட அதிகமான ஹீட் வேவ்ஸ் அங்கே இருக்கு. மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இங்கேயுமே நான் மரணங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுவாங்க பார்க்குறோம். அங்கே 100 கணக்கில் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையான ஹீட் வேவ்ஸ் அங்கே வந்து இருக்கு. அதற்கான ஒரு ஆய்வை வந்து அங்கே மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வு வந்து என்ன சொல்றாங்க, வெதர் ஆட்ரிபியூட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் நீங்க பார்க்கலாம். அந்த ஆய்வினுடைய அறிக்கை என்ன அப்படின்னா, அங்கே ரீஜனலா அந்த லோக்கலைஸ்ல 6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக வெப்பம் அதிகமாக இருக்கு சராசரியை விட சொல்றாங்க. இந்த +6 டிகிரிஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம். மற்ற பகுதியை கம்பேர் பண்ணும்போது இங்கே இவ்வளவு அதிகமாக இருக்கு. அப்போ காலநிலை மாற்றம் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தினுடைய தன்மை மேலும் பன்மடங்கு அதிகரித்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கி வருகிறது. என்ன நமக்கு இதுல வந்து வருத்தக்கூடிய ஒரு விஷயம்னா, எதிர்காலத்தில் இது தொடர் நிகழ்வாகத்தான் இருக்கும். இந்தியா போன்ற நாடுகளில் இனிமேல் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதுதான் நம்மளுடைய இயல்பு தன்மையாக இருக்க போது. வருஷத்துல 10 மாசம் நமக்கு இனிமேல் சம்மர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதிர்ச்சி அளிக்கும் ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கீங்க. வருஷங்கிறதே 12 மாதம் தான். 12ல் 10 மாதம் சம்மர் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. கூடுதலாக வந்து இது இனிமேல் தொடரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இது இனிமேல் தொடரும் அப்படின்னா, இப்போ எல்லினோ ஆண்டுங்கிறதுனால தான் இது வந்து இந்த முறை ஃபர்ஸ்ட் இருக்குங்கிறீங்க. அப்போ இனி வரக்கூடிய எல்லா காலமும் எல்லினோ ஆண்டு தான் இருக்குமா? இது இப்படி தான் தொடருமா? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளால் வேறு எதுவும் யுக்தியை கையாள முடியாதா? என்ன இது வந்து எல்லினோ வந்து எப்படி வந்து நடக்கும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்திரேலியன் அந்த ரீஜன் இருக்க அந்த பசிபிக் பகுதியில் அந்த ரீஜன் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு மாற்றம். அந்த ஆசிலேஷன் சொல்லுவாங்க, அந்த என்ஓ ஆசிலேஷன். அந்த ஆசிலேஷன் வந்து அது வெதர் பேட்டர்ன் மாறும் போது லானினா அப்படிங்கிறது மாறும். எல்லினோ இருந்து லானினா அப்படிங்கிற அமைப்புக்கு மாறும். அப்படி லானினாவா மாறிடுச்சுன்னா அதிகப்படியான குளிர்காற்றை கொண்டு வரும். இது வந்து 5 வருடத்திற்கு ஒரு முறை அது வந்து மாறிக்கொண்டே இருக்கும். லானினாவாக இருக்கும், அப்ப எல்லினாவாக, இது இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆனால் அது மாறுகின்ற தன்மை பொறுத்து அதிகப்படியான குளிரும் உண்டாகும், அதிகப்படியான வெயிலும் உண்டாகும், அதிகப்படியான வறட்சியும் உண்டாகும், அதிகப்படியான மழையும் உண்டாகும். இது வந்து அந்த இயற்கை ஃபேக்டர். அப்போ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
ஹீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட் டூம்ஸ் வந்து அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கிறது. நமக்கு இப்போ ட்ராபிக்கல் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றம் என்னத்தை எதை வந்து அதிகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் டூம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும், ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ எதிர்காலத்தில் நமக்கு இனிமேல் வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு குளோபல் வார்மிங்கினுடைய ஒரு சைடு எஃபெக்ட் ஆனது. இந்த எல்லினோ அது எலினோவா இருக்கா லானினாவா பொறுத்து அதனுடைய தன்மை கொஞ்சம் இறங்கலாம், அதனுடைய வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு அதிகப்படியான வெயில் தான் இருக்க போகுது. இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையில் அந்த எர்த் பேட்டர்ன் சொல்றோம் இல்லையா, எர்த் சிஸ்டம் சொல்லுங்களா, அதில் நிறைய அந்த அமைப்பு முறை உடைந்து கொண்டே வருகிறது. அதனால் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் தான் நமக்கு நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வேகமாக உருகிட்டு வருது. அப்ப அந்த இடத்துல கூட அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்ல பயங்கரமான மாற்றம் உண்டாகுது. அந்த மாற்றம் என்பது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதில் மாற்றத்தை உண்டாக்குது. அது என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல துபாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையை பொழிய வைக்குது. ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் 2,000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் மும்பைல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து உண்டாகுது. அப்போ கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து உண்டாக்குது. அப்போ இதனுடைய காரணிகள் அப்போ எதிர்காலத்தில் இது இப்படித்தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2020ஆம் ஆண்டு மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு ஆய்வறிக்கை தராங்க, இந்தியாவுடைய எப்படி இருக்கும் 2030ஆம் ஆண்டுக்கு மேலாக என்ன வகை இருக்கும்னு பார்க்கும்போது இந்தியாவில் நீங்க இனிமேல் ஏசி இல்லாம வாழ முடியாது, ஏசி கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா ஹீட் அந்த அளவுக்கு இருக்கும், அன்லிவபிள் கண்டிஷனுக்கு போயிடும் சொல்றாங்க. இந்த அன்லிவபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் 10 மாசம் சம்மர்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 மாசம் சம்மர்னா வெயிலோட தன்மை ஒரே மாதிரி இருக்காது. ஜனவரி மாசமே உங்களுக்கு வெயில் ஆரம்பிச்சிடும், அது அக்டோபர் நவம்பர் வரைக்கும் இருக்கும். ஆனா வெயிலுடைய தன்மை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா மே ஜூன் ஜூலை அப்படிங்கிற போயிட்டு அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படி கொஞ்சம் இப்படி இறங்கும். அது அந்த கிராஃப் இப்படி மேலே ஏறி இப்படி இறங்கும். அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கரெக்டா அந்த மழை வர்றப்போ அந்த கிராஃப் வந்து இறங்கும். அப்போ அந்த வெயிலுடைய தன்மை இருக்கும், உச்சபட்சமான வெயிலுடைய தன்மை நமக்கு மே ஜூன் ஜூலைல நீங்க வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து அப்படி ஆகும். அந்த இடத்துல அப்போ ஹீட்டே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணணும், இப்போ ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா தெர்மல் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ நைட் உங்களுக்கு தூக்க முடியாம ரொம்ப இதா இருக்கு இல்லையா, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம் இல்லையா, ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை தான். நமக்கு வந்து வெறும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது பிரச்சனை இல்லை, ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வேர்க்காது. வேர்க்கலை அப்படின்னா பாடி வந்து கூல் ஆகாது. பாடி வந்து கூல் ஆகலை அப்படின்னா இதயம் வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது, ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம், இந்த பாதிப்பு இருக்கு. அப்போ தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க, தெர்மல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு இந்த வார்த்தையை வந்து பயன்படுது. அப்போ இந்த மாதிரி அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 to 6 மணி நேரம் பயங்கர தெர்மல் டிஸ்ட்ரெஸ் கூட நேரமாக இருக்கும். ஸோ அந்த பாதிப்பை வந்து உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும், நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, டீஹைட்ரேட் ஆவீங்க, தண்ணி ஆகும். அப்போ உங்களுக்கு இந்த 10 மாசத்துல 2 மாசம் ஹீட்டினுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 2-3 மாசங்கள் ஹீட்டினுடைய தன்மை வேற இருக்கும். அதில் ஒரு நாளையில வந்து 24 மணி நேரத்துல 5 to 6 மணி நேரத்துல ஹீட்டினுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அப்ப வேற வேற வடிவங்களிலான நம்ம வந்து ஹீட்டை எதிர்கொள்ள போகிறோம், வெயிலுடைய தன்மை எதிர்கொள்ள போகிறோம். இதுதான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கு. ஸோ இது எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையாக நடக்கக்கூடிய மாற்றம் ஒன்று இருக்கு, கூடுதலாக மனிதன் உண்டாக்கிய இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. அப்ப மனிதன் இந்த ஆபத்திலிருந்து குறைக்கணும்னா நம்மளுடைய எமிஷன்ஸை குறைக்கணும், அது நம்ம பிரத்யேகமா செய்யணும். அப்புறம் நம்ம கட்டுமானங்கள்ல முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரணும். நம்ம அர்பனைசேஷன் முக்கியமான காரணமாக சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 50% மக்கள் நம்ம இங்க அர்பன்ல தான் இருக்காங்க. இந்த கட்டுமானங்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இந்த அர்பன்ல நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறது, யார் இது ரொம்ப வல்னரபிலிட்டியான மக்கள் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான திட்டங்கள் கொண்டு வருது, பாலிசிஸ் கொண்டு வருது. இந்தந்த மாற்றங்கள் மூலமாக அவர்களை பாதுகாப்பதற்கான பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கான சில சீர்திருத்த நடவடிக்கையை நீங்கள் குறிப்பிட்டீங்க. இது எல்லாமே தமிழகத்திலேயோ அல்லது இந்தியாவில் மட்டுமே செஞ்சால் போதுமானதா? ஏன்னா இந்த தாக்கம்ங்கிறது எங்கேயோ ஒரு பகுதியில் நடந்தால் அது வேற ஒரு பகுதிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் மட்டும் அதை செஞ்சால் போதுமானதான்ற ஒரு கேள்வி இல்லை. நிச்சயமா 2 இப்போ வந்து ஐக்கிய நாடுகள் சமிட் கீழாக இருக்கக்கூடிய ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க, இன்டர் கவர்ன்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு சார்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். இந்த அமைப்பு வந்து ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பீரியாடிக்கலா கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த ஹீட் வேவ்ஸ்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குளோபலா நம்ம செய்ய வேண்டியது. அப்ப எமிஷன்ஸை ஃபர்ஸ்ட் குறைக்கணும். நிலக்கரியினுடைய பயன்பாடு, அதிகப்படியான கரியை எரிப்பது, அதிகப்படியான பெட்ரோல் எரிப்பது, அது வந்து இயல்பா வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிக்கும். கார்பன் டை ஆக்சைடு பூமியை சுற்றி தேங்கிக் கொள்கிறது, அதன் மூலமாக அதிக ஹீட் வந்து டிராப் ஆகுது.
அதனால குளோபல் வார்மிங் ஆகுது, அதனால உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பாதிப்பை பார்க்குறோம். அப்போ உலக அளவில் நாம் செய்ய வேண்டியது எமிஷன்ஸை குறைக்க வேண்டியது. இது நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் செய்ய வேண்டியது, எல்லா நாடுகளும் செய்ய வேண்டியது. இதற்கான ஒப்பந்தங்கள் இருக்கு, இதற்கான உறுதிமொழிகள் இருக்கு. இந்தியாவும் அதில் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டு இருக்கு. 2020 ஆண்டுக்குள்ளாக நெட் கார்பன் ஜீரோ அப்படிங்கிற நிலை வந்துருவோம், கோல்ல இருந்து வெளியே வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில் செய்ய வேண்டியது. ரீஜனலா என்ன, லோக்கலாக நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம அர்பனைசேஷன் நம்ம வந்து பிளான் பண்ணணும். நகரத்தை கட்டமைப்பதில் நம்ம வந்து இனிமேல் தெளிவான ஒரு திட்டமிடுதல் வேணும். ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆய்வு ஒன்று மேற்கொண்டாங்க. மும்பையில வந்து பாத்தீங்கன்னா, அங்க தாராவாய் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய டெனன்மெண்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன குடில்கள் அந்த மாதிரி தான் இருக்குல்ல. இந்த ஆஸ்பர் ஷீட்ஸ் வச்சு கட்டியிருப்பாங்க. இப்படி ஜிக்ஸாக்கா இருக்கும், ஒரு ப்ராப்பரான இதுல இருக்காது, ஒரு பிளான்ட் சிட்டி கிடையாது. அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, புறநகர் மும்பை பகுதி அதை கம்பேர் பண்ணும்போது அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் இந்த கம்பேரிட்டிவ் இதோட அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் இப்போ செவுத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும் இல்லைங்களா, அது ரிஃப்ளெக்ட் ஆகி அவுட்டர் ஸ்பேஸ் வெளியே போகணும், அட்மாஸ்பியருக்கு போகணும். ஆனா அப்படி போகாம பக்கத்துல இன்னொரு செவர் இருந்துச்சு, அதில் மேலப்படும், அந்த செவத்துல பட்டு இன்னொரு செவத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி மாத்தி மாத்தி லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா, நீங்க அங்க கிளாஸஸ் வைக்கிறீங்க, அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி அது அங்கே தேங்கிருது. ஏன்னா அவுட்டர் ஸ்பேஸ் ஓப்பன் ஸ்பேஸே இல்லை, ஏன்னா ஜிக்ஸாக கண்ணாபுரன்னு கட்டியிருக்காங்க. அப்ப ஹீட் அங்க அதிகமா ட்ராப் ஆகுது. அப்ப சென்னை போன்ற இடங்களில் இந்த பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அர்பன் ஏரியா, பில்டப் ஏரியாங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த 20 வருடங்கள கண்ணாபுரன்னு அதிகமா கட்டி வச்சிருக்கோம். இங்க வீட்டுக்குள்ள காத்து வர்றது கிடையாது, வெளிச்சம் வர்றது கிடையாது, அப்படிதான் நம்ம கட்டுறோம். பகல்லையே டியூப் போட்டு இருக்க மாதிரி தான் நம்ம வீடுகள் கட்டியிருக்கோம். அப்ப இந்த இடங்கள்ல அதிகப்படியான ஹீட் ட்ராப் பண்ணும். அப்ப நீங்க வெளியே போகணுங்கிறது இல்ல, வீட்டுக்குள்ளே இருந்தாலே இந்த வெப்பம் உங்களை கொள்ளும், அந்த ஆபத்து இருக்கு. அப்ப நகரத்தை நாம எப்படி வடிவமைக்க போறோம், எப்படி கட்டுமானம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த தேவை நமக்கு வரும். அப்ப அந்த இடத்துல இயல்பாக இந்த ஹீட் தணிக்கின்றதுக்கான நம்ம என்ன செய்யணும், வெட்லாண்ட்ஸை வந்து நீங்க பாதுகாக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கிரீனரிஸ் அதிகமாக நமக்கு வந்து வேணும். இப்ப காடுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு அந்த பரப்பளவு, பசுமை பரப்பளவு என்பது அதிகமாகணும். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைனா, வேகமாக காடுகளுடைய பரப்பளவு நமக்கு குறைஞ்சிட்டு இருக்கு, அந்த கிரீனரி குறைஞ்சிட்டு இருக்கு. நாம இது நாள் வரைக்கும் கேள்விப்படாத காட்டுத்தீ இப்ப நமக்கு இருக்கு. பிப்ரவரி மாசத்துல நமக்கு இங்க கோயம்புத்தூர்ல காட்டுத்தீ பாக்குறோம். உத்தரகாண்ட் பகுதியில வந்து பயங்கரமான காட்டுத்தீ, ஏகப்பட்ட ஏக்கர் அளவுக்கான நிலங்கள் வந்து எரிஞ்சு போச்சு, காடுகள் அழிந்து கொண்டு வருகிறது. அப்ப காடுகள் வந்து இல்லாமல் போகுது. அடுத்து 2030 ஆண்டு 50 ஆண்டுக்குள்ள காடுகளுடைய தன்மை மாறப்போகுது. காடுகள் எல்லாமே தான் ஃபாரஸ்டா மாறிடும் சொல்றாங்க, புதற்காடுகளாக மாறிடும். அப்ப புதற்காடுகள் மாறிச்சுன்னா அங்க அதிகப்படியான காட்டுத்தீ வரும், எல்லாம் அழிஞ்சிடும், இருக்கிற கிரீனரி நமக்கு வந்து போயிருச்சுன்னா நினைச்சு பாருங்க. அப்ப இந்தியா அப்படிங்கிறது நமக்கு வாழ தகுதியற்ற இடமாக மாறக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு. அப்போ நம்ம லோக்கலாக நம்ம தற்போது இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை, அந்த கிரீனரியா இருக்கக்கூடியது, சதுப்பு நிலங்களாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், இதை கன்சர்வ் பண்ணணும். நீங்க புதுசா பண்றதுங்கிறது ரெண்டாவது, புதுசா நீங்க மரம் நடுறது ரெண்டாவது. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய மரம் இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குங்களா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புங்களா, அது எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதன் மூலமாக நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும். ஸோ அந்த நடவடிக்கைகள் நம்ம இப்ப மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையை நீங்கள் குறிப்பிடுறீங்க. 2030 50 வரையும் எப்படி நகரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஓவர் வியூ நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ இவ்வளோ சீரியஸான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது குறித்தான தேவையான ஒரு விவாதமோ அல்லது குறித்தான அக்கறையோ அரசுக்கு சொசைட்டியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? அது ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? பாலிசி வைஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிசி வைஸ் 1992 ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். 1997 குவைட்டோ புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதுலேயும் நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் சில பாலிசியோட கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப மேம்போக்கான சில திட்டங்கள் தான். 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துச்சு, அதுலயும் நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதற்கு பின்பாக தான் உலக அளவுல இது ரொம்ப ஆபத்தானது, வேகமா செயல்படுங்கிற ஒரு உத்வேகமே தான் வந்துச்சு. 1990 நமக்கு வந்து காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் பத்தி சயின்டிஸ்ட் வார்னிங் கொடுத்துட்டாங்க, இது இப்படியே போச்சுன்னா ஆபத்துன்னு. ஆனா அது யாருமே கேட்கல, போதுமான நடவடிக்கை எடுக்கல. 2015 ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, 2014 ரிப்போர்ட் வந்துச்சு ஐபிசிசி. அதனை ஒட்டி தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வருது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா, எண்ட் ஆஃப் தி சென்ச்சுரியில பூமியோட சராசரி வெப்பநிலைங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும், பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர். அதை அதுக்குள்ள மட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு மேல அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனைன்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா 2018 ஆண்டு இன்னொரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க ஐபிசி. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி கிடையாது, 2050 ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துடும் சொன்னாங்க. இப்ப அடுத்த ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, 2030 ஆண்டுக்குள்ளே வந்துருங்கிறாங்க. இப்ப இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உலக அளவுல குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்துட்டு உங்களுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ்,
குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 13 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. 13 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. 13 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது அப்படின்னா உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் போல மைனஸ்ல இருக்கும் இல்லைங்களா. கல்ஃப் மிடில் ஈஸ்ட் எல்லாம் 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பிளஸ். இந்த ரெண்டுத்துக்குமான ஆவரேஜ் 13 டிகிரி செல்சியஸ். இந்த 13 அப்படிங்கிறது 13.1 போலாம் அல்லது 12.9. இது கடந்த ஒரு 5000-6000 வருடங்களாக இப்படியே தான் இருக்கு. ஏறத்தாழ 10,000 வருடங்களாக இது இப்படியே தான் இருக்கு. இந்த நிலைமை கடந்த 150 வருடங்கள்ல மாறுது. மாற்றம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 14.2 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு குளோபல் ஆவரேஜ். அது 14.5 டிகிரி செல்சியஸா 2030 வந்துங்கிறாங்க. 2050 அது வந்து 15 டிகிரி செல்சியஸ் ஆக போகுது. அப்போ 15 டிகிரி செல்சியஸ் உலகம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா காற்றில் இந்த அட்மாஸ்பியர்ல CO2 லெவல் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 8 லட்சம் வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. 150 வருடங்களுக்கு முன்பாக 290 ppm தான் இருந்துருச்சு, பார்ட்ஸ் பர் மில்லியன் சொல்லுவாங்க அட்மாஸ்பியர். இன்னைக்கு 425 இருக்கு. 8 லட்சம் வருடத்துக்கு முன்பாக அது வந்து 190 ppm தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு இருந்திருக்கு. இந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது செடிகள் வளருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன மாதிரி மாற்றங்களை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை காலி பண்ணும். இந்த பூமியில கூட 60% உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. அதுவே 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய 90% உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. இது எல்லாமே பாரிஸ் அக்ரிமெண்ட்ல பேசுறாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட்ல பேசினதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து கூட காப் மாநாடுன்னு பேசுவாங்க. அதுலயும் இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் பேசப்பட்டதுக்கு பின்பாக தற்போது ஒவ்வொரு நாடுகளும் எமிஷன்ஸை குறைக்கணும், கிரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் குறைக்கணும், நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும், பெட்ரோலிய பயன்பாட்டை குறைக்கணும், ஈவிக்கு மாறணும், எனர்ஜி டிரான்சிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொள்கைக்கு வகுத்தாங்க. இந்தியாவும் அதன்படி 2021 ஆண்டு கிளாஸ்கோ மாநாட்டில் வந்துட்டு 5 அம்ச கொள்கையில அறிவிச்சுட்டாங்க. அதன்படி 2020 ஆண்டு நெட் கார்பன் 0 அப்படின்னு வந்துடும் சொல்றாங்க. 2050 ஆண்டுக்குள்ளாக பாத்தீங்கன்னா 500 கிகாவாட்ஸுக்கான ரினியூபிள் எனர்ஜி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. தற்போது எமிட் ஆகக்கூடிய எமிஷன்ஸ் வந்து 2030 ஆண்டுக்குள்ள பாதியாக குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது கொள்கை அளவில் அறிவிச்சிருக்காங்க. ஆனா செயல்பாட்டுல இன்னும் போதுமான அளவுக்கு வரல. அதே போல தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாநில அளவில் வந்து பாத்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில், கிளைமேட் கவர்னிங் கவுன்சில் இருக்கு. சீஃப் மினிஸ்டரோட தலைமையில ஒன்று இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் மிஷன் சொல்லியிருக்காங்க, கிரீன் மிஷன் சொல்லியிருக்காங்க, வெட்லேண்ட் மிஷன் சொல்லியிருக்காங்க, 1 கோடி அளவுக்கான மரங்கள் நடுவதற்கான திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப திட்டங்கள், இதற்கான அமைப்புகள் இதெல்லாம் இப்பதான் நம்ம உருவாக்கி இருக்கோம். ஆனா என்ன பிரச்சனைனா குளோபல் வார்மிங் நம்மளோட ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய பீக் 2030 அதோட பீக்கை நம்ம சந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அதோட பயங்கரங்கள் வந்து உங்களுக்கு 2050 நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப என்னன்னா நம்மளோட ஆயுள் காலத்துல நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 80களுக்கு பின்னாடி பிறந்த குழந்தைகள் இல்ல அவங்களுடைய ஆயுள் காலத்தில் 1 மாதம் கூட இயற்கை பேரிடர் இல்லாத மாதத்தை அவர்கள் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஐபிசிசியினுடைய ஆய்வறிக்கை. அதே போல நாம பார்த்த ஒரு உலகம் இருக்கீங்களா, அது நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போறது கிடையாது. நாம பார்த்த ஒரு பயோஸ்பியர்ங்கிறது எதிர்காலத்தில் இருக்க போகுது. வேறு விதமான பயோஸ்பியர் தான் இருக்க போகுது. அப்போ இந்த மாறி வருகின்ற இந்த புதிய சூழலுக்கு ஏற்ப மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறாங்க. மாறி வருகின்ற புதிய சூழலுக்கேற்ப வாழ கற்றுக்கொள்ள கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கான அடாப்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இவற்றுக்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய அளவுக்கு பண்ணிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நமக்கு கொள்கைகள், திட்டங்கள், இதுக்கான அமைப்புகள் தான் உருவாக்கப்பட்டிருக்க ஒழிய பெரிய அளவுக்கு, ஏன்னா அது உற்பத்தி துறையில நீங்க மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அது இனிமேல் எதிர்காலத்தில் நாம் செய்யணும், வேகமாக செய்யணும். நமக்கு 2030 வந்து நீங்க செய்ய வேண்டிய அஜெண்டா 50% எமிஷன்ஸ் குளோபலா நீங்க ரெடியூஸ் பண்ணணும். அதான் டார்கெட். உலக அளவில் தற்போது எமிட் ஆகக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ்ல 50% 2030 ஆண்டுக்குள்ள குறைக்கணும். ஏறத்தாழ 6 வருஷத்துல குறைக்கணும். அப்படி நீங்க குறைக்கல அப்படின்னா ஆபத்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆல்ரெடி பூமி வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேஞ்சரை தான் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப கிளியராக பல விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட் குறித்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த உலகத்தை நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததியினர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. உண்மையிலே இது ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கிட்டு அரசாங்கம் முதற்கொண்டு, இண்டிவிஜுவல்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இதை ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கொண்டு நகருவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஆழமாக பல்வேறு கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.